போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்றதை நோட்டீஸ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே அந்த அன்னோன் பர்சன் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ அவனுடைய கூட்டாளியான்னு கேட்க, இதை கேட்டு அவனும் பதறி போயிட்டு இல்ல இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் உங்களுடைய இனிமே இல்ல, ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை லிசன் பண்ணுங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப் கிட்ட உன்னோட மீல முடிச்சுட்டு என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல அது அடுத்த நிமிஷமே டிசப்பியர் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட போயிடுது. இத பார்த்த அந்த அண்ணனும் அவன் சொல்றதை இதை லிசன் பண்ணத எனக்கு தெரிஞ்சு இவனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். என்னோட பேரு வந்துட்டு இபேரியா, உங்க பேர் என்னன்னு கேட்க பதிலுக்கு அவனும் யுசுகி டென்மா அப்படின்னு சொல்ல, நான் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணேன், உங்களோட ஃபைட் வந்துட்டு அட்டகாசமா இருந்துச்சு அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன் அந்த மிஸ்டீரியஸ் காய் நீங்க தான், உண்மையா சொல்லுங்க நீங்க தானே டக்கார்வை டிஃபீட் பண்ணீங்க, நான் இவ்வளவு தூரம் உங்களை ஃபாலோ பண்ணதுக்கான ரீசன் எனக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கு தான். நீங்க ஒன்னும் ஃப்ரீயா பண்ண தேவையில்ல, நான் அதுக்கு பே பண்றேன், நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கிராஃப்டிங் ஸ்டோனை தரேன், அதுவும் வேணானா வெப்பன்ஸை தரேன். இதை எதுவுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ அங்கிருந்து போக என்ன இவன் ரிவார்ட் தரேன்னு சொன்னா எல்லாருமே ஓகே சொல்லிடுவாங்க, ஒருவேளை அந்த ஓல்டு மேன் என்கிட்ட போய் சொல்லிட்டாரோ. அப்பதான் அந்த ஓல்டு மேன் சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறோம். ஒரு பாலைவனத்துல இருக்கோம்னா அந்த இடத்துல கோல்டை விட தண்ணிக்கு மதிப்பு அதிகம், அதே மாதிரிதான் ரிவார்ட் வந்துட்டு அங்க இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பழி வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு டேக்கர் தான் பொக்கிஷம், இதுவே அடிப்பட்டவனுக்கு மருந்து தான் பொக்கிஷம். உடனே அவன் வந்துட்டு இப்ப எனக்கு புரிஞ்சுது, கொஞ்சம் நில்ல, எவ்வளவு தூரம் நடந்து போலாம்னு நினைக்கிறேன், இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு நிமிஷமே பொக்கிஷன் தான், இப்படி நீ நடந்து போனா அந்த பொண்ணு கண்டிப்பா செத்துருவான், என்கிட்ட ஒரு ஹீலிங் ஐட்டம் இருக்கு, இதை யூஸ் பண்ணனா அவளை காப்பாற்ற முடியும். பதிலுக்கு ஹீரோவும் உண்மையாவே சொல்ற அப்படிங்கிறப்போ உடனே அவளும் இன்ஸ்டன்டா அவ ஹீல் ஆயிட மாட்டான், ஆனா அவளுடைய லைஃபை சேவ் பண்ண முடியும். உடனே அவளை சுத்தி சில பேண்டேஜ் கட்டிக்க, இது வந்துட்டு காமனான பேண்டேஜ் கிடையாது, ஷேடோ கிளான் யூட்டிலைஸ் பண்ற ஒரு ரேரான ஆர்டிஃபேக்ட். இதை கேட்ட ஹீரோவும் ஆர்டிஃபேக்ட்னா என்னன்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா அவைக்குனான நியூ பீப்புளா, அப்போ இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, மாடர்ன் வெப்பன் எல்லாமே டிசாஸ்டர் பீஸ்டுக்கு அகேன்ஸ்டா யூஸ்லெஸ் தான், அதனாலதான் கன் இல்லாதவங்க கிட்ட வேலைக்கே ஆகாது. ஆனா கிராஃப்டர்ஸ் வந்துட்டு மோனலத்தையோ இல்ல பீஸ்டுடைய பாட்டியை வச்சு ஸ்பெஷலான கீரை கிரியேட் பண்ணுவாங்க, அதுதான் ஆர்டிஃபேக்ட்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிஃபேக்டை மொத்தம் 4 டைப்பா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க, காமன், ரேர், எபிக், யூனிக். இதுல காமன் டைப் வந்துட்டு டிசாஸ்டர் பீஸ்டையும் ஹர்ட் பண்ணும், ஆவிக் நிறைய ஹர்ட் பண்ணும். இதுவே ரேர் ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்க ஸ்டாட்ஸை பூஸ்ட் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் எபிக் வந்துட்டு ஸ்டாட்ஸையும் பூஸ்ட் பண்ணிவிடும், நம்ம ஆப்போனன்டோடைய ஹீலிங்க 50% கம்மி பண்ணிவிடும். ஃபைனலா இருக்கிறது யூனிக் ஆர்டிஃபேக்ட், நம்ம கிட்ட இருக்க எல்லா ஸ்டாட்ஸுமே பூஸ்ட் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாம என்லெஸ்ஸான மேஜிக்கை நம்மளால யூஸ் பண்ண முடியும். கிராஃப்டர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஃபைட்டர் இல்லைனாலும் அவங்க ரொம்பவே ரேர், அதனாலதான் மத்த வீக்னஸ் எல்லாருமே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு உன்னுடைய அப்பாவும் கிராஃப்டரான்னு கேட்க பதிலுக்கு அவனும் சாதாரண கிராஃப்டர் கிடையாது, யூனிக் ஆர்டிஃபேக்டை கிரியேட் பண்ற கிராஃப்டர். இங்க இருக்க 5 கான்டினென்ட்லயுமே மொத்தமே 10 யூனிக் ஆர்டிஃபேக்ட் தான் இருக்கு, அதுல என்னுடைய டேட் கிரியேட் பண்ணது 3, அதனாலதான் அவரை வந்துட்டு நார்த் செக்டருடைய கிங்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் திரும்பி உக்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவன் காண்டாயிட்டேன், நான் உனக்காக தான் இங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், நான் பேசுறத கவனின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கையில போடுற மாதிரி ஒரு கிராஸ் போவை பார்த்துட்டு இது அந்த சார்லஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறப்போ உடனே அவ வந்துட்டு இவன் என்னுடைய டேடை பத்தி கேட்டும் கொஞ்சம் கூட கண்டுக்கலாம், வேற ஏதாச்சும் நார்மலாவே கிணறா இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு என் காலில் விழுந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவனுடைய மனசுக்குள்ள இந்த கிராஸ் போவை பயன்படுத்தி என்னால மானாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அந்த ஆர்வை பயன்படுத்தும் போது அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடனே பின்னாடி வந்த அவனும் இது வந்துட்டு ரேர் ஆர்டிஃபேக்ட் தானே அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோவும் இதுல ஆமோவே இல்லைங்கிறான். உடனே அவனும் இதுக்கு ஆமோவே தேவையில்லை, ஆர்டிஃபேக்ட்ங்கிறதுனால அதுவே ஆமோவை ஜென்ரேட் பண்ணிக்கும். அடுத்த நிமிஷமே அந்த கிராஸ்போ டிசப்பேர் ஆகிட்டா, இது வந்துட்டு அந்த ஆர்டிஃபேக்டுடைய இன்னொரு ஃபியூச்சர். ஒன்ஸ் அது ஓனர்ஸோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களால அதை சப்ஸ்பேஸ்ல போட்டுக்க முடியும். உடனே ஹீரோ வந்துட்டு இவளை ஹீல் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த ரெஜி கினோஷிதாவை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. இதை கேட்டு அவனும் நார்த் டிஸ்ட்ரிக்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன், அந்த கினோஷிதாவை எதுக்கிறதுக்கு கட்ஸ் வேணும். பதிலுக்கு அவனும் இப்ப என்ன சொல்ல வர, என்ன பின்வாங்க சொல்றியா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் இல்ல, நம்ம 2 பேருக்கும் ஒரே டார்கெட் தான், நீ என்ன சொல்ற, உன்கிட்டயும் வம்பு வச்சுக்கிட்டானான்னு கேட்க அதெல்லாம் இல்ல, ஆனா நீ என் கூட டீம் அப் பண்ணணும், 2 நாள்ல நடக்க போற அந்த நேஷனல் டோர்னமெண்ட் குவாலிஃபை டாப் 10ல வரவங்க தான் அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நான் நான் ஸ்டாப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதும் அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான். ஆனா இதுல குவாலிஃபை ஆகிறதுக்கும் அந்த ரெஜி கினேஷிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? பதிலுக்கு அவனும் 5 கான்டினென்ட்லயும் தகுதியானவங்க மட்டும்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல இது நடக்கிறதுனால அந்த ரெஜி கினோஷிதாவோட எய்மிங்கும் இந்த மெயின் ஈவெண்ட் மேலதான் இருக்கும்.
அது மட்டும் இல்லாம அவனுடைய பிரதர் வந்துட்டு ஒரு சேவியர். இதுல மட்டும் அவன் டாப் 10ல வரலன்னா அவனுடைய ஃபேமிலி நேம் ஸ்பாயில் ஆயிடும். உடனே ஹீரோ வந்துட்டு சரி அது இருக்கட்டும், எதுக்காக என் கூட டீம் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன்? பதிலுக்கு அவனும் ஏன்னா நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது உன் கூட நான் டீம் அப் பண்ணனா கண்டிப்பா நான் இதுல வின் பண்ணிடுவேன். உடனே டென்மா வந்துட்டு நீ இன்னும் சின்ன பையனா தானே இருக்க, உனக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்கு, எதுக்கு இவ்ளோ ரஷ் பண்ணி இந்த வருஷமே முடிக்கணும்னு நினைக்கிறான்? பதிலுக்கு அவனும் ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஓல்டு மேன் செய்யற ஆர்டிஃபேக்ட பார்த்தே வளர்ந்தவன். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு அவேக்னர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ட்ரீமா இருந்துச்சு. என்னுடைய ஃபாதர் கிரியேஷனை வச்சு அந்த பீஸ்ட் எதிர்த்து போராடணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நான் அவேக்கனான. அவர்கிட்ட போயிட்டு எனக்காக ஒரு ஆர்டிஃபேக்ட் கிரியேட் பண்ண சொன்னான். பதிலுக்கு அவரும் நீ ரொம்ப இயர்லியா வந்து கேக்குறேன், இப்ப என்னால பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நேரம் கெஞ்சி கூத்தாடினதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு கண்டிஷனை சொன்னாரு. இந்த வருஷம் டோர்னமெண்ட்டை நான் பாஸ் பண்ணிட்டேனா எனக்காக ஒன்னு அவர் பண்ணி கொடுக்குறாராம். என்ன ஆனாலும் சரி நான் இந்த டோர்னமெண்ட்டை கிளியர் பண்ணணும். இதை கேட்ட ஹீரோவும் இதுதான் மெயின் ரீசன்னா எதுக்காக லெவல் 0 என் கூட டீம் அப் பண்ற? ஏன்னா என்னுடைய ஃபாதர் வந்துட்டு இன்னொரு கண்டிஷனை வச்சாரு. அவரோட பேரு சொல்லி ஸ்ட்ராங்கான பர்சனை நான் கூட்டிட்டு போக கூடாது. அப்படி பண்ணனா எனக்கு ஆர்டிஃபேக்ட் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனை அந்த கினோஷிதா வந்துட்டு அவன் டீம்ல எடுத்துக்கிட்டான். மீதி இருக்கிறவங்க தனியா போய் சண்டை போடணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு நியூஸை கேள்விப்பட்டேன். அந்த கினோஷிதாவோட 4 பில்லர்ல ஒரு பில்லரான டக்கேரோவை யாரோ டிஃபீட் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு நியூ ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படிதானே உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல உடனே ஹீரோவும் சரி சரி நம்ம டீமை பாய்க்கலாம், ஆனா முதல்ல இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். உடனே அவனும் நானும் கூட வரேன், இன்னில இருந்து நம்ம டீம். ஆமா என்ன நேம் வைக்கலாம் நம்ம டீமுக்கு? உன்னோட பேரு இசுகி டென்மா, என்னோட பேரு இபுரியா, இப்படி வைக்கலாமா? இபி 10 டென்ரியா 10B. இவன் ரிமோ மாதிரியே தொணன்னு பேசிட்டு இருக்கான். அவங்களும் அவேக்கன் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை இந்த குவாலிஃபயர்ஸ்ல அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்களோ? உடனே பக்கத்துல இருக்கவனும் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம 2 பேரோட நேம்லயும் ஐ இருக்கு, பேசாம டபுள்னு வச்சிடலாமா? இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ரிமோவும் சாயாவையும் காட்டுறாங்க. இதே நேரத்துல அவங்க 2 பேரும் இசுக்கிய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கடைசி அவன் அந்த அட்டாக்ல பார்த்தது. அதுக்கப்புறம் அவனை ஆளையே காணும். உடனே ரிமூவ் வந்துட்டு நீ அவனை நினைச்சு இவ்வளவு வரி பண்றானா? அந்த டிசாஸ்டர் பீஸ்ட அவன் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் போய் மீட் பண்ண வேண்டியதானா? அப்படிங்கிறப்போ அவனும் வாட்டர் எலிமெண்ட் யூட்டிலைஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்றான். இதை டாச் பண்ண அவனும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றான், இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அவளும் இந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தது உன்னோட ஃபால்ட் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு அவங்களுடைய மாஸ்டர் வராரு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு குவாலிஃபை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இதை கேட்டு சாயாவும் ஃபைனலா மத்த அவேக்னர் கூட சண்டை போடுற நேரம் வந்துருச்சு. இந்த ரிமு கூட சண்டை போட்டு போட்டு போர் அடிச்சிச்சு, அந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கும் ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அந்த ரெஜி கினோஷிதாவை காட்டுறாங்க. ஒரு சூட்கேஸ்ல இருந்து கர்மஸ்டோனை வெளியில எடுக்கிறான். அந்த சார்லஸ்க்கு என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு லேட் பண்றான்னு கேட்க எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதாச்சும் பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கான் போல. அப்படிங்கிறப்போ உடனே ரிஜி வந்துட்டு திரும்பவுமா அவன் கிடக்குறான் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை பிரேக் பண்ண அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கெயின் ஆகுது. உடனே பின்னாடி இருந்த பாடி கார்டும் நான் வேணும்னா அவனை சர்ச் பண்றதுக்கு பார்ட்டி மெம்பர்ஸ் அனுப்புவான்னு கேட்க பதிலுக்கு அவனும் அவனை பத்தி கவலைப்பட்டதை விட்டுட்டு இப்போதைக்கு நம்மளுடைய டாப் ப்ரியாரிட்டியான அந்த டோர்னமெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ண. இதுல மட்டும் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அந்த ஓல்டு மேன் வந்துட்டு என்ன இந்த கன்ஃபைன்மெண்ட் ரூம்ல அடைச்சு வச்சிருவான். சரி அது இருக்கட்டும், நான் கொடுத்த வேலை எந்த நிலைமையில இருக்கேன்? பதிலுக்கு அவனும் இந்த நார்த் கான்டினென்ட்ல மொத்தம் 3000+ மெம்பர்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல 800 மெம்பர்ஸ் கிட்ட நமக்கு கோஆபரேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கும். இந்த இடத்துல நான் ட்ரஸ்ட் பண்ற ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இருக்க அந்த ஸ்டோனையும் பிரேக் பண்றான். அப்பதான் அவனுடைய ஸ்டேட்டஸ் கூட நமக்கு காட்டுறாங்க. இவனோட லெவல் வந்துட்டு 12, இவனோட ஜாப் வந்துட்டு எலமெண்டலிஸ்ட். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா லைட்னிங் தான் அவனுடைய பவர். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ரூம்ல இருக்கான். அங்கதான் கமாண்டர் மிண்டுவும் இருக்காரு. என்ன மன்னிச்சிடுங்க, ஷோவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், இது எல்லாமே என்னுடைய ஃபால்ட் தான். பதிலுக்கு அவரும் இப்ப நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், அவனை வேணா நான் டிஸ்போஸ் பண்ணிடவான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோவும் இல்ல கமாண்டர் இது என்கிட்ட விட்டுருங்க. இதை பார்த்த இபேரியாவும் இவன் வந்துட்டு மெண்டுடைய ஸ்டூடெண்டா இருப்பான்னு எதிர்பார்க்கல, அதனாலதான் என்னுடைய அப்பாவை பத்தி சொல்லும்போது அவன் கண்டுக்க கூட இல்ல. கமாண்டர் மிண்டு வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸான பர்சன், எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடணும். உடனே ஹீரோ வந்துட்டு கமாண்டர் நான் அந்த நேஷனல் டோர்னமெண்ட்ல இபேரியா கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கான். உடனே கமாண்டரும் நல்லது ஷோ இப்ப நீ எப்படி இருக்குன்னு கேட்க பதிலுக்கு அவளும் என்னுடைய பட்டர்ஃபிளை ட்ரீட்மெண்ட் மூலியமா நான் ஃபுல்லாவே ரெக்கவர் ஆயிட்டேன். உடனே இபேரியாவை பார்த்தேன், அந்த ரேர் ஆர்டிஃபேக்ட் மூலியமா என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல உடனே கமாண்டர் மீண்டும் வந்துட்டு நீ யூஸ் பண்ண அந்த ரேர் ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு கோடாமா பேண்டேஜ் 18 கிரியேட் பண்ணது, இது
வச்சு பார்த்தா நீதான் அவருடைய சன்னா இருக்கணும். உடனே அவனும் மனசுக்குள்ள இவருக்கு என்னுடைய டேட பத்தி தெரிஞ்சிருக்க. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், வீடனுடைய ஃபாதர் தான் நானு. இதை கேட்ட ஹீரோவும் டேய் உல்டாவா சொல்றடா அப்படிங்கிறப்போ அச்சிச்சோ மன்னிச்சிருங்க, எங்க அப்பா தான் ஏடன். உடனே கமாண்டரும் நீ என்னுடைய பொண்ணு லைஃபை சேவ் பண்ணிருக்கேன். இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டென்மாவும் நானும் உங்க அப்பாவை பார்க்க வரோம். நீங்க 2 பேரும் இப்ப இங்க இருந்து கிளம்புங்க, நாளைக்கு டோர்னமெண்ட்ல மீட் பண்ணலாம். அவங்க போனதுக்கு அப்புறம் கமாண்டர் வந்துட்டு டென்மா வந்துட்டு உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான பர்சன். சின்ன வயசுல அவன் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அது அந்த டிசாஸ்டர் பீஸ்ட் மேல வெறுப்பை உண்டாக்கி இருக்கேன். அவனோட வெறுப்பு தான் அவனுடைய பலமே. அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவனை சுத்தி இருக்கும்போது அவங்க மேல ஃபோக்கஸ் பண்றதுனால அவன் வீக் ஆயிடுறான். அதனாலதான் உன்ன அவன் சைட்ல பிளேஸ் பண்ண. நீ அவனுடைய ஃப்ரெண்ட் ஆயிட்டுனா நீ தான் அவனுடைய வீக்னஸ். இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சான். அவன் ஸ்கூல்ல நடந்த அந்த அட்டாக் வந்துட்டு யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. இதை கேட்டு அவனும் ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றீங்கன்னு கேட்க, இந்த டிசாஸ்டர் பீஸ்ட் கூட நிறைய துரோகிங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 5 கான்டினென்ட்ல இருக்க கமாண்டர்ஸை டார்கெட் பண்றாங்க. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் டென்மா அவங்க எல்லாருமே எலிமினேட் பண்ணுவான். அவன் தான் ஹியூமானிட்டியோட கடைசி ஹோப். இந்த சீன் அப்டேட் பண்ணி டோர்னமெண்ட் ஏரியாவை தான் காட்டுறாங்க. ஏரியா வந்துட்டு நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்திருக்காங்க. கமாண்டர் மிண்டு வந்துட்டு இந்த இடத்துக்கு வரதை கேள்விப்பட்ட உடனே 3000 இருந்த பார்ட்டிசிபென்டோட கவுண்ட் வந்துட்டு 5000 இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். இதை கேள்விப்பட்ட ரெஜி வந்துட்டு அந்த ஓல்டு மேன் வரான்னு தெரிஞ்சதும் பார்ட்டிசிபென்டோட கவுண்ட் அதிகமாயிடுச்சேன். தேவையில்லாத தலைவலி. உடனே பாடி கார்டு வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்றவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட ரைட் ஹேண்ட்ல ஒரு ரிப்பனை கட்ட சொல்லியிருக்கான். இதை நோட்டீஸ் பண்ண ரிமூவ் வந்துட்டு எதுக்கு எல்லாரும் ரெட் ரிப்பனை கட்டியிருக்காங்க, ஒருவேளை இதுதான் ட்ரெண்டோ, வேணும்னா நம்மளும் ஒண்ணு கட்டிக்கலாமா அப்படிங்கிறப்போ உடனே சாயா வந்துட்டு கமாண்டர் மிண்டு இந்த இடத்துக்கு வராருன்னா நம்ம டென்மா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு டோர்னமெண்டோடைய குவாலிஃபையர் ஃபுஜிவாரா வராரு. எல்லாருமே இங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்லிடுறான். இந்த குவாலிஃபையர்ஸ் எல்லாருமே 2 டிவிஷனா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். நீங்க எல்லாருமே எக்ஸ்டர்னல் சைட்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. இன்டர்னல் சைடுக்கு போற ஃபர்ஸ்ட் 500 மெம்பர்ஸ் தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆவீங்க. ஒரு பர்சனுமே 2 டூல எடுத்துட்டு போலாம். நீங்க டீம் அப் பண்றீங்களோ இல்லையோ, எந்த மெத்தட ஃபாலோ பண்றீங்க இது எதுவுமே அவசியம் இல்ல. இந்த ஃபைனல் ரிசல்ட் என்னவோ அதுதான் இம்பார்ட்டன்ட். உடனே இபேரியா வந்துட்டேன் டென்மா அங்க பாரு, அவன் தான் ரெஜி கினிஷிதா. எனக்கு தெரிஞ்சு அவன் கூட இருக்கிறத அவன் கொண்டு வந்த ஆளா இருக்கணும். அவன் இன்டர்னல் ஏரியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அவனை சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பிளான்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ இல்ல. இவன் நான் சொல்றத கூட கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு டைரக்டா ரெஜி கினிஷிதா இருக்க இடத்த நோக்கி போறான். உடனே அங்க இருக்கவங்க நம்ம ஹீரோவை வழி மறைச்சு யாரா நீ அப்படிங்கிறப்போ உடனே இன்னொருத்தனும் அவன் கையில ரெட் ரிப்பன் கூட இல்ல. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் ஸ்டார்ட் ஆகுது. இதே நேரத்துல சுஜிவாரா வந்துட்டு அங்க இருக்க கூட்டத்தை பார்த்துட்டு இங்க குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட். இதே நேரத்துல அந்த இடத்துல ஷோ ஹிட்ங்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. ஒரு காலத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய பேர் லெவல் 15ல இருந்தாங்க. பதிலுக்கு அவரும் அப்படியே சொல்றான், மொத்தமே 2 பேரோட லெவல் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒன்னு வந்துட்டு ஜின் தெய்வா லெவல் 21, இன்னொன்னு வந்துட்டு நீ ஷோ ஹிட்டன் லெவல் 18. அதைத்தான் நானும் சொல்றேன், தெய்வா மாதிரி ஒரு ரூக்கி இல்லாம இந்த இடத்துல போர் அடிக்க போகுது. இதை கேட்டு அவரும் ஸ்டூபிடா பேசாத, தெய்வா மாதிரி ஒரு ஜீனியஸ் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்பியர் ஆவாங்க. உடனே இந்த ஷோ ஹிட்டன் வந்துட்டு நம்ம கமாண்டரை பார்த்தேன், நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்டா ஒரு பையன் வந்துட்டேன் லெவல் 8ல இருக்க ஸ்கெலிட்டனை அவைக்கு நான் உடனே டிஃபீட் பண்ணலாமே, அது உண்மையானு கேட்க உடனே அந்த ஃபுஜிவாரா வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறப்போ நம்ம கமாண்டரும் அது உண்மைதான் அப்படிங்கிறாரு. உடனே ஷோ ஹிட்டன் வந்துட்டு அந்த பையன் இந்த ஸ்டேஜ்ல இருக்கானு கேட்க இவ்வளவு நாள் கழிச்சு மிண்டு வந்துட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணிருக்கான். அப்படின்னா அவன் கண்டிப்பா டேலண்டா தான் இருப்பான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ தான் பாக்குறாங்க. லெவல் 10ல இருக்கான், எலமெண்டலிஸ்ட். ஆனா இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்ததா சாயாவா பாக்குறான், வாட்டர் டைப் எலமெண்டலிஸ்ட். ஆனா இவளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்பதான் அந்த இடத்துல ஆனான்னு சொல்லிட்டு ஒருத்திய பாக்குறாங்க. இவளோட லெவல் வந்துட்டு 16, பிக் எலமெண்டலிஸ்ட். இவளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கமெண்டரும் நீங்க சொன்னதுல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டா. உடனே ஷோ ஹிட்டன் வந்துட்டு இந்த வாட்டி 0 லெவல்ல ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கான். இதை கேட்டு அந்த எக்ஸாமினரும் எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒருத்தன் ஜாயின் பண்ணிடுவானுங்க கியூரியாசிட்டில, ஆனா சுத்த வேஸ்ட், சீக்கிரமா டிஃபீட் ஆயிடுவானுங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ரிஜியை காட்டுறாங்க. இந்த வாட்டி லெவல் 0ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சிரிக்கான்.
உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கையில இருக்க சார்லஸ் உடைய கிராஸ்போவை காட்டுறான். இத பார்த்து அவனும் யாரானேன்னு கேட்க பதிலுக்கு அவனும் நீ யார தேடிட்டு இருக்கியோ அதே பர்சன் தான். இதை கேட்டு அவனும் காண்டாயிட்டேன். டெக்காருவை டிஃபீட் பண்ணது நீயா? எனக்கு நல்லாவே புரியுது. உன்னை இந்த இடத்துக்கு யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க. உடனே அங்க இருக்கவங்க கிட்ட இவனை பிடிங்கன்னு சொல்ல பதிலுக்கு அங்க இருந்தவங்களும் இதை எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த ரிஜி வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல இவனுடைய டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். இதை பாக்குற ஷோஹிட்டனும் 3 பேர் லெவல் 6ல இருக்காங்க, 2 பேர் லெவல் 7ல இருக்காங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவன் மட்டும் என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா நான் அவனை கண்டிப்பா காப்பாத்திடுவான். இதே நேரத்துல இபேரியா வந்துட்டேன். என்னால அதுல ஒருத்தனை ஹேண்டில் பண்ண முடியும். டெல்மா என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவனால 4 பேரை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப எனக்கு வேற வழி இல்ல, நான் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனோட பேக்கத்தோட அந்த ரெஜியுடைய ஆளு வந்துட்டேன். என்னுடைய ஆப்போனன்ட் வந்துட்டேன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்தேன். ஆனா லெவல் 0ல இருக்க ட்ராஷ்னு எனக்கு தெரியாது. உடனே நம்ம ஹீரோவும் வழியை விடுன்னு சொல்ல இதை கேட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே சார் வந்துட்டு என்ன பயமுத்துறாரு போல அப்படிங்கிறப்போ சோஹிட்டனும் லெவல் 0ல இருந்தாலும் அவனுடைய பர்சனாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன். இதுக்காகவே உனக்கு ஆபத்து வரும்போது நான் உன்னை காப்பாத்துறேன். உடனே அவனுடைய ஆப்போனன்ட்டும் ஹீரோ கிட்ட வந்துட்டேன் உன்னோட மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் அவன் மேல விழுத. நான் அப்பவே சொன்ன வழியை விடுன்னு. ஆக்சுவலா அந்த பர்சன் அந்த இடத்துல இறந்துட்டான். இதை பார்த்து சோஹிட்டனும் ஒரே பஞ்ச்ல லெவல் 7ல இருக்கவனா கொண்டுட்டானா அப்படின்னு ஷாக்காக இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.